அடுத்த கேள்விக்கு அதுதான் போறேன் திரு சூர்யா. இங்க அந்த நிதி பேனா நினைவு சின்னத்துக்கான நிதியை குறிப்பிட்டு எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறாரு. ஊதாரித்தனமாக செலவு செய்வதற்கெல்லாம் நிதி இருக்கிறது, கல்லூரி கட்டுவதற்கு நிதி இல்லையா? இதைத்தான் நாங்க குடும்ப ஆட்சி, கோர ஆட்சின்னு சொல்றோம். இந்த ஆட்சிக்கு பாடம் புகட்டுவதற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள் அப்படின்னு திரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி. உயர்கல்வித்துறையிலிருந்து கல்லூரியே கட்டல அப்படின்னா வேலிட். நான் திருப்ப சொல்றேன், 36 கலை அறிவியல் கல்லூரிகள் மட்டும் 36 கல்லூரிகள் கட்டியிருக்கோம். 30 கல்லூரிக்கு பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சரே இந்த ஆட்சி வந்த பிறகுதான் கட்டறதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஏறக்குறைய 18 கல்லூரிக்கு முதலமைச்சர் திறந்து வச்சிட்டார். 12 கல்லூரிக்கு இன்னும் 6 மாதத்துக்குள்ள திறந்து வச்சிருவாங்க. ப்ராசஸ் முடிய போகுது. தமிழ்நாடு முழுக்க 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகளா ரீவாம்ப் செய்யப்படாத அத்தனை லெபார்டரியும் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் ரீவாம்ப் செய்யப்பட்டது. பல் தொழில்நுட்ப கல்லூரியிலிருந்து ஐடிஐ வரைக்கும் அத்தனைக்கும் இன்னைக்கு 4th ஜெனரேஷன் 5th ஜெனரேஷன் அப்டேஷன் அப்படிங்கிறது இந்த கவர்மெண்ட் வந்த பிறகுதான் நடந்துச்சு. இவங்க சொன்னாங்களா அந்த 20,000 கோடிங்கிறது ஒரு சதி அப்படின்னுட்டு. நான் என்ன சொல்றேன், 41 கல்லூரிகளை, உறுப்பு கல்லூரிகளை அரசு கல்லூரிகளை மாத்திர முடிவை அவர் எடுத்தார். நான் மறுக்கல, அது அப்பவே தான் நானே சொன்னேனே. அதை திருப்பி அவங்க சொல்லிட்டு நான் தான் சொல்லிட்டேனே. ஆனால் அந்த முடிவை மட்டும்தான் எடுத்தார், பேர் மட்டும் தான் வச்சாரு. சோர் இந்த கவர்மெண்ட் அந்த பிறகு தான் போட்டுச்சு, சோர் இந்த கவர்மெண்ட் அந்த பிறகு தான் வச்சுது. உதாரணத்துக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணாதான் அது அரசு கல்லூரியா மாறும். நான் முடிவெடுத்துட்டேன், ஆனா ஒதுக்கீடு பணத்தை பல்கலைக்கழகமே கொடுக்கும். நான் 2 ஜியோ சொல்றேன், மறுக்க சொல்லுங்க. ஜியோ 36, ஜியோ 184, 2019 ஒன்று, 2020 ஒன்று. இது ரெண்டுலயுமே அந்த பல்கலைக்கழகமே அந்த 41 கல்லூரிக்கும் முதற்கட்டமா 27 பிளஸ் ரிமைனிங் ரெண்டுத்துக்கும் பல்கலைக்கழகம் நிதி கொடுக்கும். அப்புறம் எப்படி அது அரசு கல்லூரியா மாறும்? டெக்னிக்கலி அது மாறாது இல்ல. நீ வேற அரசாணையில குறிப்பிட்டு நிதி ஒதுக்கீடு செய்யல. மொத்த போஸ்டுக்குமான நிதி ஒதுக்கீடு இந்த அரசாங்கம் வந்த பிறகுதான் பண்ணுச்சு. அதனால தான் நாங்க சொல்றோம், பேர் வச்சாரு சோறு நாங்க தான் போட்டோம் அப்படினுட்டு. ஆனா மாறா அதே குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி தலைவர் வைக்கிறார். நாங்க கொண்டு வந்த கல்லூரிகள் தான் இன்னைக்கு திமுக அரசு திறந்து வைத்து தாங்கள் திறந்ததாக சொல்றாங்க. அதுதான் மாணவர்களுக்காக நாங்க திறந்த கல்லூரிகள் அப்படின்னு அவர் நாங்க சொல்ற இந்த 36 கல்லூரிகளும் இந்த அரசு வந்த பிறகு அரசாணை வெளியிடப்பட்ட கல்லூரிகள், இந்த அரசு வந்த பிறகு அறிவிக்கப்பட்ட கல்லூரிகள். ஒண்ணு, அப்ப கல்வித்துறை சார்பா நடக்க வேண்டிய பணிகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அறநிலையத்துறையிலிருந்து கூடுதலான பணிகள் தான் செய்யறோம். கூடுதலான இன்னும் 2 காலேஜ் எக்ஸ்ட்ரா கட்டினா நல்லா இருக்குமே அப்படிங்கிற. அதனால தான் அவங்களுடைய ஒரே காலேஜ் கட்டறதுக்கு உங்ககிட்ட கல்வித்துறையில பணம் இல்லையா? இல்ல, நான் சொல்றேன்ல, இது அதை சொல்லுங்களே வெளிப்படையா. இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவு செலவு பண்ணிட்டோம். அது நீங்க ஒரே நிமிஷம் உங்களுக்கு சொல்லுங்க. அதாவது 37,000 கோடி ஒதுக்கீடு செய்த அதிமுக 57,000 கோடி ஒதுக்கீடு செய்யற திமுகவை பார்த்து கல்விக்கு நிதி இல்லையான்னு கேட்கறது வெட்கக்கேடானது. அடிப்படையில் நாங்க எல்லாம் கட்டி முடிச்சிருக்கோம், நீங்க கட்டாம போனதையும் கட்டி வச்சிருக்கோம், நீங்க நிதி ஒதுக்கீடு செய்யாம நிதி ஒதுக்கீடு செய்து வச்சிருக்கிறோம். அதெல்லாம் பண்ணிட்டு அறநிலையத்துறை அந்த கோயில் முடிவெடுக்குது அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு சார் திருப்பி சொல்றாங்க, டால்பின் சார் பேசும்போது சொன்னாரு ஹெச்ஆர்என்சி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. எந்த கல்லூரியும் ஹெச்ஆர்என்சி பேர்ல கிடையாது. அவருக்கு நல்லா தெரியும், அனைத்து கல்லூரிகளும் அந்தந்த கோயிலினுடைய மூலவர் பேர்ல, அந்தந்த கோயிலினுடைய சாமி பேர்ல தான் இருக்கு. அந்த சாமி கல்வி கொடுப்பதா தான் அதனுடைய பொருள். இன்னொன்னு செக்ஷன் 66 திருப்பி கோட் பண்றாரு. அதனால தான் ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும் இந்து சமயம் தொடர்பா அப்படிங்கறத ஒரு சப்ஜெக்டா வச்சு தான் அந்த கல்லூரிகள் திறக்கப்படுது. அதுக்கு கோர்ட்டோட வேலிடிட்டி இருக்கு. உடனே என்ன சொல்லுவாங்க, 2021 கேஸ் எடுத்துட்டு வருவாங்க. 2021 கேஸ் ரொம்ப தெளிவானது. அறநிலையத்துறையினுடைய அந்த குறிப்பிட்ட கோயிலினுடைய ட்ரஸ்டி முடிவெடுக்கிறதா அரசு முடிவெடுப்பதாங்கிறது தான். ட்ரஸ்டி முடிவெடுத்து துறையினுடைய அமைச்சர் என்கிற முறையில் அமைச்சர் அறிவிக்கிறார், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது டிஃபரன்ஸ். இன்னொன்னு ஒரு செய்தியோட முடிக்கிறேன். இன்னொன்னு இந்துக்கள் பணம் ப்ரொஃபியூசிங் ஹிந்துனா ஒரு செக்ஷனை கோட் பண்றாருல. அறநிலையத்துறை கல்லூரிகள்லயும் அந்த ப்ரொஃபியூசிங் ஹிந்து மட்டும்தான் கூட்டி பெருக்கிற பணியிலிருந்து பிரின்சிபால் பணி, நிர்வாகி பணி வரைக்கும் அத்தனையும் அவங்க தான் வர முடியும். அதனால அவர்களுக்கு தான் அந்த பணம் போகுது. இப்ப என்ன நடக்குதுன்னா, அறநிலையத்துறையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தரப்புக்கு மட்டும் போயிட்டு இருந்த நிதியை அன்னதானம், திருமண உதவி, கருணை இல்லங்கள், மருத்துவமனைகள், இந்த மாதிரி கல்வி நிலையங்கள் எல்லா இந்துக்களுக்கும் பிரிச்சு கொடுக்கிறதுனால இவங்களுக்கு கோபம் வருது. பிஹெச்பி சட்டப்படி நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அறநிலையத்துறையினுடைய சட்டப்படி தான் நாங்க நடக்க முடியும். சட்டத்துல இடம் இருக்கு, சட்டத்தின்படி தான் நடக்கணும்னு சொல்றாங்க. பிஹெச்பி சட்டம் கிடையாது, ஆர்எஸ்எஸ் சட்டம் கிடையாது, பிஜேபி சட்டம். அறநிலையத்துறை சட்டத்துல தான் இடம் கொடுக்கலன்னு சொல்லி நவம்பர் 16 தேதி 2021 சென்னை ஹைகோர்ட்டினுடைய நீதியரசர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? ஏன்னா திஸ் இஸ் நாட் செக்யூலர் மணி, நோ நியூ காலேஜஸ் ஃப்ரம் டெம்பிள் ஃபண்ட்ஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட்ஸ். இது தெளிவா சொல்லியிருக்காங்க. இது அறநிலையத்துறைக்கு சொந்தமான இந்து மக்களுடைய பணம். இதை எந்த விதத்திலையும் அரசாங்கத்துக்கு உரிமை இல்லை. திரும்ப சொன்ன பிறகும் இதுல இவங்களுடைய திமுக திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய இலக்கு என்னன்னா,
கோயிலுடைய பணம், இந்து கோயிலுடைய பணம் மறுபடியும் இந்துக்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. அதுதான் மெயின் இலக்கு. கடந்த சுற்றிலுமே அந்த கேள்வி நான் எழுப்பினேன். கடந்த காலத்திலும் கல்லூரிகள் இருந்தது, அதை ஏன் சட்ட ரீதியா சேலஞ்ச் பண்ணல? ஒரு விஷயங்க, மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயில் இருக்குல்ல, மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான இடம் 17 ஏக்கர் கிரீன்வேஸ் ரோடுல இருக்கு. இங்க இருந்து குளத்தூர்ல போய் கல்லூரி கட்ட வேண்டிய அவசியம் என்ன? இதுல தேவை எங்கேயோ அங்கதானே கட்ட முடியும். ஏன் மயிலாப்பூர்ல எத்தனை கல்லூரி இருக்கு? நான் சொல்றேன், இல்ல கல்லூரி மயிலாப்பூர்ல கட்டல, குளத்தூர்ல கட்டுறாங்கங்கிறது பிரச்சனையா இல்ல கல்லூரியே பிரச்சனையா? நான் சொல்றது என்னன்னா, மயிலாப்பூர்ல இடம் இருக்கு, HRNC டிபார்ட்மெண்டோட கிரீன்வேஸ் ரோட்ல 17 ஏக்கர் இருக்கு. அதுல கொடுமை என்னன்னா, ஒரு ஏக்கரை விமன் இந்தியா அசோசியேஷன் ஒரு நிறுவனத்துக்கு வாடகை கொடுத்திருக்காங்க. எவ்வளவு தெரியுமா வாடகை? HRNC 3000 ரூபாய் மாசத்துக்கு. ஒரு ஏக்கர் கிரீன்வேஸ் ரோடுல 3000 ரூபாய் வாடகைக்கு கொடுத்திருக்காங்க. இதுதான் நாங்க சொல்றோம், இது வந்து போலி நாத்திகம் பண்ற திராவிட மாடல் அரசு இந்து மக்களுக்கு சட்டத்துல இடம் இருக்குன்னா அந்த சட்டம் புதுசா இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் போடப்பட்ட சட்டம் இல்ல. நீங்க எல்லா ஆட்சிக்கும் பொருந்தக்கூடிய சட்டம் தானே. ஒரே விஷயம், நந்திவரம் கூடுவாஞ்சேரியில இருக்கிற நந்தீஸ்வரர் கோயிலுடைய பணத்தை, சர்ப்ளஸ் பணத்துல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறது உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தாங்க? நீங்க அது வந்து கோர்ட்ல போய் இன்னைக்கு நிறுத்தி இருக்கோம். மாசாணியம்மன் கோயில் கிட்ட ரிசார்ட் கட்டுறீங்க. நீங்க வந்து இந்து சமய அறநிலையத்துறை கோயிலுடைய பணத்தை எடுத்து HRNC டிபார்ட்மெண்ட் கோயிலுடைய பணத்துல 8% மட்டும் தான் எடுக்க முடியும் ஆடிட்டுக்காக. நீங்க எப்படி அதை பயன்படுத்த முடியும்? நீங்க அந்த ட்ரஸ்டி தான் அதை பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம். அதுவும் இந்து மத கோயிலுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும் தெளிவா இருக்கு. அதை விட்டுட்டு ஏதோ நீங்க அடுத்த வருவாய் பெருக்கத்திற்காக வருவாய் அந்த கோயில் இருக்கிற ட்ரஸ்டி முடிவு பண்ணுவாங்க அதை எப்படி வருவாய் பெருக்கணும். எத்தனை ஆயிரம் கோயில் இன்னைக்கு இடிஞ்சு போய் கிடக்குது. 44,000 கோயில்ல இன்னைக்கு வருமானம் இவங்க கணக்கு சொல்ற 50 லட்சத்துக்கு மேல வருமானம் எத்தனை கோயில் இருக்கு? அந்த கோயில் எல்லாம் யாரு? தனியார் நிறுவனங்கள்லாம் நிறைய பேர் NGO நடத்துறாங்க. அவங்க போய் அந்த கோயிலை அவங்களுடைய காசை போட்டு புனர் நிர்மாணம் பண்றாங்க. அரசாங்கம் எங்க பண்ணுது? இது HRNC பண்ணணும். ஆனா HRNC பண்ணல. இதுல அரசியல் பண்ணுது HRNC. செந்திலோட கருத்து ஒரே நிமிடம். சுருக்கமா ஒண்ணு இல்ல, அவங்க சொன்னாங்க நந்தீஸ்வரர் கோயில் அப்படினு 15 ஆண்டுகளாக பாலடைந்து கிடந்த நந்தீஸ்வரர் கோயிலை இந்த அரசு வந்த பிறகு தான் குடமுழுக்கு பண்ணிச்சு. ஒண்ணு இல்ல, இன்னொன்னு ஒரு பைசா, ஒரே ஒரு பைசா, ஒரு பைசா பணம் கொடுக்குது. ஒரு பைசா காசுல பண்ணல, ஒரு பைசா காசுல பண்ணல. HRNC ஸ்ரீதரோட பணத்தை பண்ணல. கிடையாது. சேகர் பாபு பணம் இல்ல, ஸ்டாலின் பணம் இல்ல, சேகர் பாபு பணம் இல்ல. ஒரு பைசா பணம் இல்ல. எல்லா இந்து மக்கள் கொடுத்த நன்கொடை. ஒரு பைசா கூட இந்து கொடுக்கல. இந்து மக்கள் கொடுக்கிற நன்கொடைக்கு அனுமதி கொடுப்பாங்க இவங்க. இவங்க யார் அனுமதி கொடுக்கிறது? இந்து மக்கள் கொடுத்த நன்கொடை. அத 10 வருஷமா பண்ணாம இருக்காங்க. 10 வருஷமா பண்ணாம இருக்காங்க. 10,000 கோயில் இருக்கு. பல ஆயிரம் கோயில் இருக்கு. ஓகே, சரி சார், ரொம்ப ரைட் தான். இப்போ மோடி வந்து அவருடைய பரம்பரை சொத்தை வித்து ஒன்னும் எய்ம்ஸ் கட்டல. எல்லாமே நாட்டு மக்கள் கொடுக்கிற வரி பணத்தை இருந்தா அரசு சார் முடிச்சறேன். நீங்க பேசும்போது நான் குடிக்கல. இல்ல, நாங்க தம்பட இல்ல, நீங்க சொல்றீங்க ஒரு நிமிஷம் 3000 கோயிலுக்கு எனக்கு புரியல. 3000 கோயிலுக்கு கடமை அது. நீங்க வெளியில போங்கன்னு நாங்க சொல்றோம். 3000 கோயில் முடிச்சு இல்ல அடிக்கிறதுக்காக நாங்க வெளில போறோம். பாஜக கொள்ளை அடிக்க அனுமதிக்க முடியாது. நீங்க கொள்ளை அடிக்க முடியாது. பாஜக கொள்ளை அடிக்க அனுமதிக்க முடியாது. சூர்யா முடிச்சறேன். நீங்க கோயிலுக்கு எதிரானவங்க, மக்களுக்கு எதிரானவங்க, இந்துக்களுக்கு எதிரானவங்க. திராவிட மாடல் இந்துக்களுக்கு எதிரான மாடல். நம்ம ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டிக்கலாம். நீங்க பேசும்போது குறிக்கல. ஓகே, ஹிந்து மக்கள் வெளியேறணும்னாரு. இதுதான் உண்மை. அவங்க என்ன சொல்றாருன்னா, நான் பல முறை சொன்னதுதான், சிதம்பரம் கோவில்ல, நடராஜர் கோவில்ல தேவாரம் திருவாசகம் பாட போன ஆறுமுக ஓதுவார வெளியில போன்னு விரட்டி விட்டாங்க. அதான் சொல்றாங்க, நீங்க எல்லாம் ஏன் கோயிலுக்குள்ள வர்றீங்க அப்படின்னு. இது ரொம்ப நாளா இருக்கிற பிரச்சனை. கஷ்டப்பட்டு எல்லாரும் கோயிலுக்குள்ள போயிட்டோம் இல்லையா, இப்ப எப்படியாவது வெளியில அனுப்பணுங்கிற முயற்சி நடக்குது. இப்ப நண்பர் கல்யாணசுந்தரம் பேசுகின்ற பொழுது கடந்த 10 ஆண்டுகளில் அப்படின்னு சொல்லி அவர் கணக்கு சொன்னார். நம்ம நீங்க குறிப்பு வச்சுட்டு பேசுறது இல்லைனா, குறிப்பு ஏன் வச்சுக்கிறோம்னா எந்த தகவல் பிழையா கூட ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஆண்டோட சொல்றோம். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகளில் கட்டப்பட்ட கல்லூரியோட எண்ணிக்கை அவர் சொன்னார். நான் 4 ஆண்டுகள் 36 சொன்னேன். இது ரெண்டுல எது பெருசுன்னு நீங்க பாத்தீங்க. அப்படி பாத்தீங்கன்னா நான் 69 இருந்து லிஸ்ட் கொடுக்குறேன். 69 கலைஞர் முதல் முறையாக முதலமைச்சரான போது கட்டப்பட்ட கல்லூரிகள் 65, இரண்டாவது முறையாக அவர் வந்தபோது 20, அதன் பிறகு 30. மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா கட் ஆஃப் இயர் 69ல இருந்து 67ல இருந்து இல்ல இவங்க பேசுனா 67ல இருந்து கூட நம்ம சொல்லலாம் சார். ரெண்டு விஷயம் நான் திருப்பி நீங்க இவர் கேட்ட கேள்விக்கு நான் சொல்றேன். அதனால நான் சொல்றேன், நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 90க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை அவர் உருவாக்கி இருக்கிறார். ரைட். இது இல்லாம 10க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களை உருவாக்கி இருக்கிறார். சென்னையில் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம், வேளாண் பல்கலைக்கழகம், ஒரு பெரிய வந்து பயோ டெக்னாலஜி பார்க். அப்படி பேசணும்னா நீங்க சொன்ன மாதிரி 67ல இருந்து கூட பேசலாம். அதல்ல,
நீங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல நீங்க 4 ஆண்டுகள் இருந்தீங்க. 4 ஆண்டுல கட்டின கல்லூரி என்னன்னு எடுங்க. இந்த முதலமைச்சர் 4 ஆண்டுகளில் கட்டிய கல்லூரிகள் என்னன்னு எடுப்போங்கிறது தான் கேள்வி. அதை ஏன் சொன்னோம்னா இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே மட்டும்தான் கல்லூரிகள் கட்டப்படுது நீங்க சொன்ன காரணத்திற்காக இல்லைன்னு சொன்னோம். நான் திருப்பி சொல்றேன் சார், எல்லாமே பக்தர்கள் பணம் தான் சார். அரசு பக்தர்கள் தனி, தனியார் பக்தர்கள் தனின்னு எதுவும் இல்லைல்ல சார். பக்தர்கள் அப்படி வேறுபாடு கிடையாது. நம்ம மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு போறவனும் பக்தன் தான் சார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு அருள்மிகு செந்திலாண்டவர் கோயில், இன்னைக்கு சி சுப்பிரமணிய சாமின்னு வச்சிருக்காங்க, ஓகே, அருள்மிகு செந்திலாண்டவர் கோயிலுக்கு போறவங்களும் பக்தர்கள்.